ஆகாசுக்கு மீட்பு கிடைத்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் 2 centuries கழித்து இஸ்ரவேல் மீண்டும் மிகப்பெரிய சிக்கலிலே இருந்தது. அது வெளியே இருந்து வந்த சிக்கல் அல்ல, இவர்கள் குற்றம் செய்து தவறு செய்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சிக்கல். அந்த சிக்கலை ஏசாயா 59வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். ஏசாயா 59வது அதிகாரத்தில், நியாயம் எங்களுக்கு தூரமாயிருக்கிறது, நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது, வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம், இதோ இருள் பிரகாசத்துக்கு காத்திருந்தோம், ஆனாலும் அந்தகாரத்திலே நடக்கிறோம். இவர்கள் இருந்த சூழ்நிலையை மிக அழகாக 11வது வசனத்திலே சுருக்கி சொல்லுகிறார். நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உரிமை புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. We were waiting for salvation, but there is none என்று நாம் வாசிக்கிறோம். ரட்சிப்பு இல்லை, நியாயம் இல்லை, ஏனென்றால் நாம் செய்த தவறுகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? 20வது வசனத்திலே, மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God will come. நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீதி இல்லாத சூழ்நிலையிலே, நாம் நசுக்கப்படுகிற சூழ்நிலையிலே, God will come as Emmanuel. எனவேதான் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இம்மானுவேலே வாரும் வாருமே, மெய் இஸ்ரவேலை சிறை மீளுமே, மாதெய்வ மேய்ந்தன் தோன்றும் வரைக்கும் உன் ஜனம் பாரில் ஏங்கி தவிக்கும், மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே.